தாமரைக்கு வேற ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வரவா? இருக்கட்டும்மா, பரவாயில்ல இருக்கட்டும். ஒரே நிமிஷம் கூட்டிட்டு வா. தாமரை மாப்பிள்ளை பக்கத்துல போய் நில்ல. அப்பதானே ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு தெரியும். சும்மா சொல்லக்கூடாதுடி, ஜோடி பொறுத்த ரொம்ப பிரமாதமா இருக்கு. அடியே 8ஆம் கிளாஸ் படிச்ச உனக்கு வாத்தியார் மாப்பிள்ளடி, இதை நினைச்சு நீ பெருமைப்படணும். எங்க அப்படி தட்டை மாத்திக்கலாங்க, நேரம் நல்லா இருக்கு. சரிம்மா, மாத்திடலாமா? ஐயோ, நான் என்னமா பண்ணுவேன்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. சாவித்திரி, நீ தாம்பூல தட்டை எடுத்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட கொடு. மாமா, வீட்டு பெரியவங்க நீங்க, தாமரைக்கு தாய் மாமா நீங்க தான். அப்படி இருக்கிறப்போ நீங்க எதுக்கு அத்தாச்சியை கூப்பிடுறீங்க? தாமரைக்கு நல்லது கெட்டது பாக்குறதெல்லாம் நீங்க தானே மாமா. நீங்களே தட்டை மாத்திக்கங்க. அவ சொல்றதும் சரிதான், நீயே தட்டை மாத்திக்கிறா சாங்க. சரி ஆத்தா, எங்க வீட்டு பொண்ணு தாமரைக்கு உங்க பையன் கார்த்திகேயனை நிச்சயம் பண்றதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். எங்க வீட்டு பையனுக்கு உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்களுக்கும் மனப்பூர்வமான சம்மதம். என்னங்க அப்படியே மாலை மாத்திக்க சொல்லலாங்க. நீங்க தாமரைக்கு போடுங்க, 2 பேரும் மாலை மாத்திக்கோங்க. மாலையை மாத்திக்கிடுங்கம்மா. மாத்துங்க. மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இங்க இன்னொருத்தன் கூட நிச்சயதார்த்தம் நடக்குதே. என் உண்மை காதல் என்ன ஆகுமோ தெரியலையே. மா, அப்படியே பெரிய லைலா மஜ்னு லவ் ஃபீலிங்ஸ்ல எப்படி பொங்குறா பாரு. இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான கிளாஸ் இருக்கு, அதனால யாரும் லீவ் போட வேண்டாம். ஹெல்த் ரீசனா இருந்தா கூட எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வந்து இந்த ஒரு கிளாஸ் மட்டுமாவது அட்டென்ட் பண்ணிட்டு போங்கன்னு நான் எவ்வளவு படிச்சு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி காலேஜுக்கு லீவ் போட்டா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு நீங்க மிஸ் பண்றத இந்த கிளாஸ் திரும்ப உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கஷ்டம்தான். உங்களுக்குன்னு மறுபடியும் யாரும் ஸ்பெஷலா எடுக்க போறது இல்ல. என்னமோ பண்ணுங்க. ஏய் ஜெனி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடு வா. ப்ளீஸ் மா, உங்களை கெஞ்சி கேக்குறேமா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா. நான் MBBS முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேமா. உன்னை பெத்தவன் நானு. உனக்கு எப்ப ஞானஸ்தானம் பண்ணணும், எப்ப படிக்க வைக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணும் பேச தேவையில்ல, புரியுதா?